Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க நம்ம 3dsmaxல மெஷர்மென்ட் எப்படி எடுக்கிறது அப்படினு சொல்லி கேட்டிருந்தாங்க. சோ அதுக்கான ஆப்ஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன். சோ அப்பதான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காட்டினா கரெக்ட்டா இருக்கும். சோ பாக்ஸ் பாத்தீங்க அப்படினா 1 மீட்டர்ல கிரியேட் பண்ணிக்கிறேன். சோ இந்த இடத்துல லெந்த் width எல்லாமே 1 மீட்டர் கொடுக்கிறேன். இப்போ பாத்தீங்க அப்படினா இது வந்து 1 by 1 ஓகேங்களா. சோ width length height எல்லாமே பாத்தீங்க அப்படினா 1 by 1ல கிரியேட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இத மெஷர் பண்ணி பார்க்கணும் அப்படினா ஃப்ரண்ட் வியூல இப்போ வைக்கிறேன். ஃப்ரண்ட்ல வச்சிட்டு டேப்ங்கற ஆப்ஷன் நமக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படினா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கிரியேட்ன்னு இருக்கு பாத்தீங்களா. சோ இதுல கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஹெல்பர்ஸ் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கனா இந்த இடத்துல டேப் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா. சோ இத கிளிக் பண்ணீங்கனா இங்க டிஃபால்ட்டா உங்களுக்கு ஸ்பெசிஃபை லெந்த் அப்படிங்கிறது வந்து ஆஃப் ஆயிருக்கும். சோ இப்போ வந்து டேப் கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கிளிக் பண்றேன் இந்த இடத்துல இருந்து. அதுக்கு அப்புறம் இந்த இடம் வரைக்கும் கிளிக் பண்றேன். இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டு விட்டுட்டீங்க அப்படினா உங்களுக்கு வந்து டேப்ங்கற ஆப்ஷன் டிசேபிள் ஆயிடும். இப்போ நான் கிளிக் பண்ணிட்டு விட்டுட்டேனா உங்களுக்கு கிரியேட் ஆகாது. சோ கிளிக் பண்ணி அப்படியே மவுஸை டிராக் பண்ணுங்க. சோ டிராக் பண்ணிட்டு இப்படி கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா. நீங்க ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு விட்டுட்டீங்கனா உங்களுக்கு ஆப்ஷன் டிசேபிள் ஆயிடும். அதனால செலக்ட் பண்ணிட்டு மவுஸை டிராக் பண்ணி அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு லெந்த் வேணுமோ அந்த அளவுக்கு டிராக் பண்ணிடுங்க. ஓகேவா. சோ இப்போ பாத்தீங்க அப்படினா இது என்ன மெஷர்மென்ட்ல இருக்குன்னு தெரியாது. பட் ஓவராலா பாத்தீங்க அப்படினா நியர் பை 1 மீட்டர்ல இருக்கும். ஏன்னா நம்ம இந்த பாக்ஸ் வந்து நம்ம 1 மீட்டர்ல நம்ம கிரியேட் பண்ணோம். இப்போ இத நம்ம செக் பண்ணனும் அப்படினா இப்போ இந்த டேப் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு பக்கத்துல மாடிஃபைன் இருக்கு பாத்தீங்களா. இத செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஸ்பெசிஃபை லெந்த் இருக்கு பாத்தீங்களா. இத ஆன் பண்ணிக்கோங்க. சோ ஆன் பண்ணிட்டு இத வந்து நான் இப்ப 2 மீட்டர் சேஞ்ச் பண்ணா உங்களுக்கு இந்த டேப்போட அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு இன்கிரீஸ் ஆகும். ஓகேங்களா. இப்போ 1 மீட்டர் கொடுக்கிறேன் அப்படினா 1 கொடுத்து என்டர் கொடுத்தோம் அப்படினா உங்களுக்கு அந்த லெந்த் வந்து டிக்ரீஸ் ஆயிடும். ஓகேங்களா. இப்போ 3 கொடுத்தேன் அப்படினா உங்களுக்கு இன்கிரீஸ் ஆகி 3 மீட்டர் அப்படிங்கும்போது எவ்வளவு லெந்த் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா. சோ 3dsmax பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் நம்ம லெந்த் வந்து மெஷர் பண்ணுவோம். இந்த டேப்ங்கற ஆப்ஷன் பாத்தீங்க அப்படினா நீங்க மூவ் கொடுக்குறீங்க இல்ல காப்பி பண்றீங்க அந்த மாதிரி இதுல பாத்தீங்க அப்படினா டேப்ங்கற ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுலயே ஸ்பெசிஃபிக்கா பார்த்தோம் அப்படினா நம்ம டிவி யூனிட்லாம் நம்ம கிரியேட் பண்றோம் பாத்தீங்களா. டிவி யூனிட் அதுக்கு அப்புறம் கபோர்ட் இதெல்லாம் யூஸ் பண்றோம் பாத்தீங்களா. சோ அந்த டைம்ல உங்களுக்கு டேப்ங்கற ஆப்ஷன் கண்டிப்பா யூஸ் ஆகும். சோ இது ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய ஆப்ஷன். அதுவும் பாத்தீங்கன்னா நீங்க ப்ராஜெக்ட் ஏதோ பண்றீங்க அப்படினா அவங்க கன்ஃபார்மா கொடுத்திருக்க அந்த மெஷர்மென்ட்ல தான் நம்ம கிரியேட் பண்ணி ஆகணும். நம்ம பிராக்டீஸ் பண்ணும்போது எந்த மெஷர்மென்ட் வேணாலும் பண்ணலாம். பட் ப்ராஜெக்ட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா இந்த டேப்ங்கற ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் நீங்க கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. சோ இந்த வீடியோல டவுட் இருந்துச்சுனா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.